நாம் தவமாய் தவங்கிருந்து பெற்ற நம் பிள்ளைகளும் நம் கண்களுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக குணங்களால், மன அழுத்தங்களால், உடல் ரீதியால், சிந்தனையால் எல்லாவற்றையும் அவர்கள் இன்றைக்கு நல்ல தன்மையை அடைந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த அபாயத்தை விட்டு முழுமையாக நாம் பாதுகாக்க பெற வேண்டியது யாருடைய பொறுப்பு என்றால், சமுதாயத்திலே பெற்றோர்களை தவிர யாருக்குமே கிடையாது. ஒரு பிள்ளையை பாதுகாக்கிற பொறுப்பு உலகத்தில் அப்பா அம்மா கொடுக்கிற ஆற்றல் வேறு எந்த நபருக்கும் கிடையாது. அவர்கள் மனது வைத்தால் தங்கள் பிள்ளைகளை இறைநேசர்களாக உருவாக்கலாம். அவர்கள் மனது வைத்தால் தங்கள் பிள்ளைகளை ஒரு ஆடியன்களாக ஆட்சிகளாக உருவாக்கலாம். அவர்கள் மனது வைத்தால் தங்கள் பிள்ளைகளை உச்சத்தில் கொண்டு போய் அழகு பார்க்கலாம். பெற்றோர்கள் அது மனது வைத்தால் காரணத்தினால்தான் இன்றைய பிள்ளைகள் தங்கள் கண்களுக்கு முன்னால் அடிவதை பெற்றோர்கள் புரியாமல் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அபாயத்தை எச்சரிக்கும் வண்ணமாகத்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், இன்னல்லாஹ் ஹம்ருன் அலைக்கும் ஹம்ர வல் மைஸர வல் கூபத. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்கள் மீது மதுவையும் சூதையும், உங்கள் மீது மதுவையும் சூதையும், அதே போன்று சாராயத்தையும், அதே போன்று கோப்பைகளாக வைத்து குடிக்கக்கூடிய அந்த மதுபானங்களையும், எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும், போதை தரக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் உங்கள் மீது ஹராமாக்குகிறார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸினுடைய அடுத்த வார்த்தை சொல்லி முடிப்பார்கள். ரசூலுல்லாஹ் குல்லு முஸ்லிமின் ஹராம் என்பதாக சொல்வார்கள். அப்படி என்றால் போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் என்றாலும் ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்தமாக ஒரு புகை பிடிப்பது, ஒரு மது குடிப்பது, ஒரு கஞ்சா போடுவது, அதில் ஏதாவது ஒரு பொடி போடுவது, அதற்கு வருஷமா அடுக்கிறாரு, ஒரு வேலை அடிமையாகி போறாருன்னு யாரும் எண்ணிட வேணாம். சமூகத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி எல்லாம் போதை பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த பெயர்கள் எல்லாம் இதற்கு பின்னால் செல்போனும் ஒரு மறைமுக போதையாக நம்மிடத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களுக்கு இதனுடைய அழிவு தெரியவில்லை. எத்தனையோ குடும்பங்களுக்கு இதனுடைய அபாயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. எத்தனையோ கூட்டு குடும்பங்கள் இந்த மொபைல் போன் கலைத்திருக்கிறது. எத்தனையோ கணவன் மனைவி உறவுகளை இந்த மொபைல் போன் கலைத்திருக்கிறது. எத்தனையோ உயர்ந்த லட்சியங்களோடு வாழக்கூடிய பாதை இந்த மொபைல் போன் முடக்கியிருக்கிறது. எத்தனையோ தொழிலாளர்களுடைய லாபத்தையும் முதலையும் இந்த மொபைல் போன் ஒட்டுமொத்தமாக மூழ்கடிக்க செய்திருக்கிறது. இப்படி வரிசையாக சொல்லிக் கொண்டு போகலாம். மொபைல் இந்த உலகத்திற்கு வந்தது லாபமா நஷ்டமா என்று கேட்டால் ஒரே வார்த்தையில் நஷ்டம் என்று தெளிவாக சொல்லிவிடலாம். ஒன்று ரெண்டு லாபத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு உலகமே தூக்கி கையில பிடிப்பது என்பது இது நியாயமான சொல்லே கிடையாது, அநியாயமான ஒரு சொல்.